நாட்டின் நாட்டின் 77வது குடியரசு தின விழாவையொட்டி சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றினார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இதுகுறித்த விரிவான தகவல். இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் பாரம்பரியமிக்க சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகே தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். மூவர்ண கொடி ஏற்றும் பொழுது வானிலிருந்து ராணுவ படையின் ஹெலிகாப்டர் மலர்களை தூவ மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மூவர்ண கொடியை ஏற்றியதுக்கு பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர், அதே போல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவம் வந்திருக்கிறார். இதே போல பல நாடுகளுடைய கான்சுலேட் அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள், அதே போல வெளிநாட்டிலிருந்து வந்து இந்திய குடியரசு தின விழாவை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகளும் பலர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் சென்னையில் தங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக மெரினா கடற்கரைக்கு வந்து இதை பார்த்து வருகிறார்கள். அதே போல தமிழர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவருமே இந்த பகுதிக்கு வந்து மூவர்ண கொடி ஏற்றுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முப்படைகளுடைய அணிவகுப்பினை தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பார்த்து கொண்டிருக்கிறார். அணிவகுப்பில் கடற்படை, விமானப்படை, தரைப்படை என 3 படைகளுடைய அணிவகுப்பும் சாதனைகளும், அதே போல இந்திய விமானப்படையினுடைய விமானங்கள், அதே போல நாம் வைத்திருக்கக்கூடிய உயர் ரக விமானப்படையினுடைய சாகச விமானங்களை எல்லாம் பார்வையிடுவதற்காக தற்பொழுது கொண்டு வருவதும், ரஃபேல் விமானங்கள் மாதிரிகளை தற்பொழுது இந்த அணிவகுப்பில் விட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதே போல ஒவ்வொரு ராணுவப்படை மட்டுமல்ல, முப்படைகள் மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறையினருடைய அணிவகுப்புகள், தற்பொழுது இந்திய கடலோர காவல்படையினுடைய அணிவகுப்பு, கடலோர காவல்படையில் நாம் எவ்வளவு வலிமையோடு இருந்து கொண்டிருக்கிறோம், மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறோம் என்று வீரா என்ற அந்த கடற்படையோட கப்பல் அணிவகுப்பு தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம். அதன் பிறகாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், அதே போல எல்லை பாதுகாப்பு படையினர் என பல படையினருடைய அணிவகுப்பும் நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளுடைய நடன நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக தமிழ்நாடு காவல்துறையுடைய அணிவகுப்புகள் இருக்கிறது, தீயணைப்பு துறையுடைய அணிவகுப்பு என தொடர்ச்சியாக அணிவகுப்புகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ படையினருடைய அணிவகுப்பு என தொடர்ந்து அணிவகுப்பு படை கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். இதனை தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரடியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளும் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நிகழ்ச்சி நிறைவடைந்ததற்கு பிறகாக பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கிறது. காந்தியடிகள் காவலர் பதக்க விருதுகள் பா. நடராஜன் காவல் ஆய்வாளர் விழுப்புரம் மண்டலம் அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போல சத்யானந்தன் காவல் உதவி ஆய்வாளர் ஆரோவில் காவல் நிலையம் விழுப்புரம் மாவட்டம் அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போல மணிகண்டன் காவல் உதவி ஆய்வாளர் சின்னசேலம் அவருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல நடராஜன் காவல் உதவி ஆய்வாளர் புத்தூர் அவருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. கண்ணன் தலைமை காவலர் நுண்ணறிவு பிரிவு சேலத்தை சார்ந்தவர் அவருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருது முதல் பரிசு மதுரை மாநகரம், 2ஆம் பரிசு திருப்பூர் மாநகரம், 3ஆம் பரிசு கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட இருக்கிறது. இது போல பதக்கங்களும் வழங்கப்பட இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் ராணுவ வீரர்களுடைய இசை நிகழ்ச்சியோடு கலந்த அந்த அணிவகுப்பு, காவல்துறை அணிவகுப்பு, தமிழக காவல்துறையுடைய அதிவிரைவு படையுடைய ஆயுதப்படையுடைய அந்த அணிவகுப்பு என தொடர்ந்து சென்னை மெரினா காமராஜர் சாலையில் அணிவகுப்புகள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த வண்ணமயமான காட்சிகளும், வெடிக்கிட்டு காவலர்கள் நடந்து வரக்கூடிய காட்சிகளும், ராணுவ வீரர்கள் நடந்து வரக்கூடிய காட்சிகளும் இந்தியாவுடைய குடியரசு தினத்தை அழகுபடுத்தி இருக்கிறது என்று கூறலாம். இந்தியாவுடைய வலிமையை எடுத்துரைக்கும் முப்படைகளுடைய அந்த அணிவகுப்புகள் ஒருபுறம், மறுபுறம் இந்திய ராணுவ வீரர்கள் வெடிக்கிட்டு நடந்து வரக்கூடிய ஒரே தோரணையில் நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய பொதுமக்கள்
குடியரசு தின விழாவையும் சேர்த்து இந்தியாவுடைய பாசத்தையும் இந்தியாவுடைய வீரத்தையும் நெஞ்சில் ஏற்றியவாறு தற்போது நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறார்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இசை வாத்தியங்கள் முழங்க இந்த அணிவகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் சார்ந்த அணிவகுப்பிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நித்யானந்தன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.